ஹாய் எவ்ரிவன், இட்ஸ் மீ. இது என்னோட அந்தமான் டே 4 vlogோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். நாங்கள் ஹேவ்லாக்லேருந்து நீலுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஃபெர்ரியில். வந்த உடனே ஃபர்ஸ்ட் எங்களோட லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஹோட்டலில் பே பண்ணி அவங்களோட லாஞ்ச் ஏரியாவில் வச்சுட்டோம். நாங்கள் ரூம் எல்லாம் எதுவும் போடலை, பிகாஸ் நாங்கள் ஸ்டே பண்ணுற ஐடியாவில் வரல. நீல் வந்து ஒரு சின்ன பிளேஸ்ன்றதுனால குயிக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலான்னு தான் வந்தோம். பட் சீரியஸ்லி சொல்கிறேன், ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருக்கலாம். இது வந்து சீதாப்பூர் பீச். இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி மெரைன் வாட்டர், பின்னாடி ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும். ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் குளிக்கலாம். குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஏரியா பார்க்குறதுக்கு. அந்த வாட்டரோட சவுண்டே ரொம்ப சிவாயமாக இருக்குங்க. தென் நாங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு பரத்பூர் பீச்சுக்கு போயிட்டோம். பார்த்த மாதிரி அந்த பீச் எம்டியாலாம் கிடையாது. இது கமர்ஷியல் பீச் மாதிரி இருந்துச்சு. நிறைய டூரிஸ்ட் இருந்தாங்க, லோக்கல் பீப்புள் இருந்தாங்க, சுற்றி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருந்துச்சுங்க. நாங்கள் இங்கே தான் ஃபிஷ் மீல்ஸ் ட்ரை பண்ணோம். த மீல் வாஸ் லைக் ஓகே, நம்ம ஊர் ஸ்டைலில் தான் இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை. எப்படி நம்ம ஊர்லலாம் ஃபிஷ் மீல்ஸ் இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. வெஜ் மீல்ஸுமே சிம்லர் நம்ம ஊர் மாதிரி தான் இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு நாங்கள் லக்ஷ்மண்பூர் பீச் 2க்கு போயிருந்தோம். இதோட மெயின் அட்ராக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் பிரிட்ஜ் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். யூஸ்வலி இந்த பீச்சுக்கு வந்து லோ டைட் சீசனில் போகிறது பெட்டர். ஏன்னா அப்போ தான் உங்களால் இந்த இடத்துலலாம் நின்று ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஹை டைடில் நின்னிங்கன்னா இந்த இடத்துலலாம் உங்களால் ஃபுல்லாக தண்ணி கவர் ஆயிரும், நிற்கவே முடியாது. இந்த மாதிரி தண்ணி தேங்கி தேங்கி நிற்கிற இடத்துலலாம் நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. இதை பார்த்திங்கன்னா இந்த சிப்பி கிளாம்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது வந்து அதோட லைவ் ஃபார்மில் நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. இது வந்து மேண்டிஷ் ஷ்ரிம்ப்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த தேங்கி நிற்கிற தண்ணியில் குட்டி குட்டியாக இருக்குது. இது வந்து பிரெயின் கோரல்ஸ். பார்க்க அப்படியே ஹியூமன் பிரெயின் மாதிரியே இருக்குது பாருங்களேன். இது வந்து நீமோ பாயிண்ட்டு. ஆனிமோன்னு அப்படியே சுற்றி இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. தென் நாங்கள் ஃபெர்ரி புக் பண்ணிட்டு ரிட்டன் போர்ட் பிளேருக்கு அந்த நைட்டே கிளம்பி போயிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நாங்கள் பெரிய ஷிப் ஒன்று பார்த்தோம். பார்க்க அப்படியே க்ரூஸ் மாதிரி இருந்துச்சு. என்ன ஷிப்புன்னு தெரியல. பேர் வந்து ஸ்வராஜ்ன்னு போட்டிருந்துச்சு. என்னோடய லைஃப் டைமில் நான் கண்டிப்பாக எப்படியாச்சும் ஒரு வாட்டியாச்சும் க்ரூஸில் போகணும், கொடிலியா க்ரூஸில் போகணுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசைங்க. லெட்ஸ் ஹோப் அது ஒரு நாள் நிறைவேறும்னு நம்புவோம். பார்ட் 5 vlogக்கு வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து போர்ட் பிளேர்லலாம் பார்த்தோன்னு அடுத்து பார்க்கலாம். பை பாய்.